தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலை ஆக்கிரமிப்பு அகற்றத்தின் போது தொழிற்சாலை நிர்வாகத்திற்கும் வழக்கறிஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சலசலப்பு. கும்மிடிப்பூண்டி அடுத்த கெட்டனமல்லி கிராமத்தில் உள்ள அக்வா டெரா என்ற தொழிற்சாலையானது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தினை ஆக்கிரமித்து அனுபவித்து வந்த நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த வழக்கறிஞர் முரளி தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு நீதிமன்றம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நிறைவேற்றாமல் அலட்சியம் காட்டி வந்த நிலையில் வழக்கறிஞர் முரளியின் விடாமுயற்சியால் இன்று பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கண்ணன் தலைமையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கப்பட்டது. ஆக்கிரமிப்பு அகற்றத்தின் போது போலீசார், வருவாய்த்துறையினர் மற்றும் பத்திரிகையாளர்கள் என அனைத்து தரப்பினரையும் அனுமதிக்காமல் கண் துடைப்பாக பணிகள் நடைபெற்ற வந்த நிலையில் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கும் வழக்கறிஞர் முரளி தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமரசம் செய்த நிலையில் 2 மாதங்களாகவே நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். இதேபோல் கும்மிடிப்பூண்டி சிப்காட் மட்டுமன்றி சிப்காட் ஒட்டியுள்ள பல தொழிற்சாலைகளில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்த பிறகும் பல ஆண்டுகளாகவே உத்தரவை நிறைவேற்றாமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து வருகின்றனர். குறிப்பாக பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கண்ணன் பொறுப்பேற்றதிலிருந்து பொதுப்பணித்துறை நில அபகரிப்புகள் அதிகரித்து வருவது மட்டுமன்றி நீதிமன்ற உத்தரவுகள் நிறைவேற்றப்படாமல் புறக்கணிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.